வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான ஆனியன் சமோசா நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம்ங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்துலங்க ஒரு ஆனியன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அத சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் அதே மாரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அத சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எது இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த கலவைய வந்து இந்த மாரி எல்லாம் நல்லா இந்த மாரி ஒண்ணா வர்ற அளவுக்கு இந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணி தாங்க நம்ம சமோசா செய்ய போறோம். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா, ரவைங்க. ரவை வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இத நம்ம ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப சமோசா சீட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம்ங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில வந்து 1 கப் அளவுக்கு ஆல் பர்ப்பஸ் மாவு எடுத்துக்கோங்க. அதாவது மைதா மாவு எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க கோதுமை மாவுலயும் செய்யலாங்க. உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு, மைதா மாவு எதுல செஞ்சாலும் இதே சுவையில கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த மாரி சேர்த்து அந்த உப்பு அந்த மாவு கூடயே நல்லா கலக்கிற அளவுக்கு இந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகமா சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெனஞ்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு பெனையணும்னா, நம்ம சப்பாத்தி பத அளவுக்கு பெனையணுங்க. ரொம்ப லூஸா பெனஞ்சிடாதீங்க. அந்த ஸ்டேஜில வந்து ஆயில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாரி நல்லா அந்த மாரி பெனஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாரி ஃபுல்லா எல்லாம் பெனஞ்சுக்கோங்க. பெனஞ்சிட்டு நம்ம இத வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு இதுக்கு ரெஸ்ட் குடுக்க போறோங்க. இந்த மாரி பெனஞ்சதுக்கப்புறம் அந்த மாரி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாவுக்கு அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் இத நம்ம தேய்ச்சு இப்ப சீட்டாக்க போறோங்க. எத்தனை பால் ஒரு 4, 5 பால் இந்த மாரி தேய்ச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடையில வாங்கும்போது ஒரு சமோசாவுல பார்த்தீங்கன்னா ரூ. 10லேருந்து ரூ. 12 சொல்லுவாங்க. இது நம்ம வீட்லயே செய்யும்போது உங்களுக்கு கம்மியான ரேட்ல கிடைக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா, அந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 சமோசாக்கு மேல செஞ்சிருந்தேங்க. அதனால நீங்க இதே மாரி செஞ்சு பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மாவு நல்லா அந்த மாரி நல்லா நல்லா சீட்டு மாரி நல்லா ஃபுல்லா இந்த மாரி பரத்தி இந்த மாரி தேய்ச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம வீட்ல சீட் செஞ்சு செய்யலாங்க. ஏன்னா சமோசா சீட்டுன்னு கடையிலே கிடைக்குதுங்க. சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாரி கிடைக்குங்க. அதுலயும் நீங்க செய்யலாங்க. நம்ம வீட்ல செய்யும்போது வந்தீங்கன்னா, ஒரு நல்ல நம்ம சுகாதார முறையில செய்யலாங்க. நம்ம கடையில வாங்கும்போது அதில வந்து அஜினோமோட்டோ அந்த சீட்டு வந்து கெட்டு போகாம ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வீட்ல செய்யும்போது நேச்சுரலா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மாவையும் இந்த மாரி தேய்ச்சு எடுத்துக்கோங்க. தேய்ச்சு எடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒவ்வொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட், 5 செகண்ட் வரைக்கும் இந்த மாரி போட்டு, இந்த மாரி திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தான் நம்ம அந்த சீட்டு கட் பண்ண முடியுங்க. அதனால வந்து இந்த மாரி 2 சைடும் இந்த மாரி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணி எடுத்துட்டு, நமக்கு இந்த மாரி ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா ஆல் பர்ப்பஸா மைதா மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி இந்த மாரி கரைச்சு வச்சிருக்கிறேங்க. அத வந்து நம்ம இந்த சீட்ல அப்ளை பண்ணதுக்காக இப்ப பார்த்தீங்கன்னா, சமோசா சீட்டு வந்து எப்படி மடக்கணும்னு பார்த்துக்கோங்க. மடக்கிட்டு அந்த ஆனியன் ஃபில்லிங் இந்த மாரி அதில எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மைதா பேஸ்ட் இருக்குல்லைங்க, அத வந்து இந்த மாரி 2 கார்னர்லயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இந்த மாரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிறது எதுக்காகன்னா, நம்ம எண்ணெயில போடும்போது அது பிரியாம இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க நமக்கு சமோசா தயாராகிடுச்சுங்க. நம்ம வீட்லயே. இதே மாரி நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சமோசா. இப்ப எல்லா சமோசாவும் சுத்துனதுக்கப்புறம் இந்த மாரி பொரிச்சு எடுக்க போறோங்க. தீ வந்து நல்லா ஃபயர் வந்து ஹைல வச்சு, அப்புறம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இந்த ஹைலயே நம்ம ஃப்ரை பண்ணும்போது டக்குன்னு கரிஞ்சிருங்க. அதுக்காக தாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சுவையான உங்களுக்கு ஒரு ஆனியன் சமோசா நமக்கு வீட்லயே தயாராகிடுச்சுங்க. இதே மாரி எப்படின்றது நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு கிரிஸ்பியான, ஒரு சுவையான ஒரு ஆனியன் சமோசா தயாராகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.